ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க, கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஐம்பது ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதுக்கு குழம்பு மிச்சம் இருந்தால் கூட மறுநாள் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் சேர்த்துக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்குவோம். கடுகு வெடிச்சிருச்சு. பூண்டு சேர்த்துக்குவோம். பூண்டு நல்லா பொன்னிறமாக சிவக்கட்டும். பூண்டு இந்த அளவுக்கு சிவந்திருக்கு. இது கூட அரை கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. அப்படியே 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நல்லா தக்காளி கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்குவோம். அதை நல்லா கிண்டி விட்டா நல்ல கலர் கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாத்தூளை போட்டு வதக்கிக்கணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட புளிக்கரைசல் சேர்த்துக்குவோம். ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன். அந்த கரைசலை சேர்த்துக்குவோம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுவோம். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு சின்ன ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மணக்க மணக்க. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.